என்னங்க இன்னைக்கு லேட்டு? அது ஒண்ணும் இல்ல ஜி, வீட்டுல கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. நான் பண்ணல, பண்ணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருந்தேன். ஓஹோ. அதான் எப்படி இருக்கு? என்ன ட்ரெஸ்ஸிங்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கு? சும்மா கேஷுவலா போடுறதுதான். இன்னைக்குமே இப்படி போடுறது இல்ல, எப்பயாவது தோணும். ஓஹோ. ஜி, இந்த ட்ரெஸ்ஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு. உங்க Dress நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இருக்கு, இன்னும் வெக்கப்பட வச்சது போதும். நான் வந்து கேஷுவலா பொதுவா கேக்குறேன். பொதுவா Dress அவங்க சுதந்திரம் அது. ஓகே, எப்படி வேற சுதந்திரம்னா என்ன? அது புரியல. எப்படி சுதந்திரம்னா அவங்களுக்கு பிடிச்ச Dress அவங்க போடுறாங்க. அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? சரி, ஒரு சின்ன கொஸ்டின். எனக்கு நீங்க போடுற ஒரு Dress, அது நான் போட்டா என்னோட சுதந்திரம் ஓகேவா? உங்களுக்கு ஓகேவா? அது உங்களோட மனநிலையை பொறுத்து. என் Dress உங்களுக்கு நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. நான் பசார்ல போனாலும் நீங்கன்னா நான் உங்களன்னு சொல்லுவேன். பொதுவா பெண்கள் நீங்க எதுவுமே நினைக்க மாட்டீங்க. அது என்னடா அந்த மாதிரி போட்டிருக்கான், ஒரு பாவாடையை உடுத்திட்டு போனா கூட பேசுவோம். அதாவது முதல்ல வந்துட்டு விமர்சனம் தான் வரும். அது நீங்க நானு கிடையாது, யாரா இருந்தாலுமே சரி. ஒரு வழக்கமா போடுற உடைய தாண்டி கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுன்னா அது எல்லாரோட கண்ணுலயும் வந்துட்டு அது படும். அப்படிங்கும்போது அத பத்தி பேசுவாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. வந்துட்டு வெளியில ஊர்ல ஒரு ஆளு லோக்கல் Dress போடாம வேற ஒரு Dress போட்டிருந்தா அது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு Dress அப்படின்னு தோணும். ஆமா, அது வந்துட்டு எல்லாருக்கண்ணும் அது மேல படும். இன்னொன்னு வந்துட்டு அது வந்துட்டு உங்களோட சுதந்திரம். உங்களுக்கு அந்த Dress பிடிச்சிருக்குது, அதனால நீங்க போடுறீங்க. சரி, நீங்க சொல்றீங்க, இது நான் போட முடியுமான்ற என்னோட क्वेश्चन அதுதான். நீங்க சொல்லிடுறீங்க. இப்ப நான் இந்த பேண்ட் இந்த டி-ஷர்ட் போட்டிருக்கேன், நீங்க ஒரு ஷர்ட் போட்டிருக்கீங்க. அந்த ஷர்ட்டை நான் போட்டுக்கிட்டு டக்குன்னு போட்ட முடியுமான்னு என்னோட क्वेश्चन. ஷர்ட் போட்டுக்கலாம். அது நான் கேக்குறது சொசைட்டியோட பார்வையில தான் கேக்குறேன். நீங்க உங்களோட வியூல இருந்து சொல்லுங்க. அது கேக்குறேன். புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஷர்ட்ன்றது மென் விமன் யாருனாலும் போட்டுக்கலாம், அதனால என்ன இருக்கு? சரி, சுடிதார் அது கூட சேர்ந்தது தானே. சுடிதாருங்கிற போது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த சமூகம் வந்துட்டு உங்களை வேற மாதிரி. ஆக்சுவலி ஜி, ட்ரெஸ்ஸுங்கிறதே ஒரு மிகப்பெரிய அரசியல். ஆனா அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். சரி, ஏன்னா அது Dress அரசியலா? ரெண்டுத்துக்கும் எப்படி சம்பந்தப்படுத்துறீங்க? அது அப்படிதான். இப்போதைக்கு அது வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியா? இப்போதைக்கு வேண்டாம், ஃபியூச்சர்ல நம்ம பேசலாம். கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா போகுமோ? கண்டிப்பா போகும். சரி, ஓகே. அத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். சரி, Dress அரசியல். சரி, ஓகே, இதுக்கப்புறம் பேசுவோம். ஆமா, முக்கியமா பெண்களோட ஆடை அரசியல் கொஞ்சம் புதுசா இருக்கு, பாப்போம். இப்ப நான் என்ன கேட்க வந்தேன்னா, அந்த பாலிடிக்ஸ தூர விடுங்க. இப்ப நான் நீங்க வந்துட்டு ஜீன்ஸ் போடலாம், அது இப்போ வந்து நடைமுறைக்கு வந்துட்டு ஜீன்ஸ் போடுறீங்க, ட்ரவுசர்ஸ் போட்டு வெளில வரீங்க, அதெல்லாம் நான் கேட்கல. இதுவே உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆடை இருக்குல்ல, ஒரு யூனிக் ட்ரெஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. கேர்ள்ஸுக்குன்னா சுடிதார் தான், வெரைட்டியா நிறைய இருக்கு, எனக்கு பேர்லாம் தெரியுது. சாரீஸ், வேற என்னலாம் இருக்கு? பட்டுக்கலா சம்திங் ஃப்ராக்ஸ், பட்டியாலா, அதெல்லாம் பேண்ட் ஐட்டம்ஸ். ஆமா, இதெல்லாம் நாங்க போட்டா ஏன் நாங்க உங்களை பாக்குற மாதிரி நீங்க எங்களை பார்க்க மாட்டீங்க? நாங்க உங்களை எப்படி பாக்குறோம்? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு ஜீன் போட்டு போறீங்க. சரி, முன்னாடி ஒரு முதல்ல ஜீன் போட்டுட்டு ஒரு பெண் வெளில வந்திருப்பாங்கல்ல, அவங்கள கண்டிப்பா இந்த சொசைட்டி வந்துட்டு ரொம்ப தாக்கிருக்கும். கண்டிப்பா. இப்ப நாங்க அதை போய் வழக்கப்படுத்திக்கல. ஆனா நீங்க வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா ஆண்கள் எல்லாமே பாவடை உடுத்திருக்காங்க. ஓ, அப்படியா? அதோட சாராம்சம் தான் இப்போ உடுத்துற லுங்கி. ஓஹோ. நம்ம நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ நீங்க அதை வழக்கப்படுத்திட்டீங்க. ஆனா முதல்ல ஒருத்தங்க போட்டிருப்பாங்கல்ல, அவங்கள வந்துட்டு இந்த ஆண் சமூகம் வந்துட்டு ஒரு மாதிரி பாத்துருக்கோம். அதே மாதிரி நாங்க இப்ப புதுசா நீங்க அப்படி பாப்பீங்களா, இல்ல வந்து கேஷுவலா பாப்பீங்களா? நான் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கேக்குறேன். கண்டிப்பா வந்து புதுசா தான் பாப்போம். எப்பயுமே வந்துட்டு வேட்டி சட்டை இல்ல பேண்ட் டி-ஷர்ட்னு போட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆடை நீளும் போதோ இல்ல ஒரு ஆடை குறையும் போதோ வந்துட்டு கண்டிப்பா உங்க மேல வந்துட்டு கண்டிப்பா விமர்சனங்கள் வந்துட்டு வரும். இல்ல, அதுதான் நான் ஒரு புக் படிச்சேன். சரி, ரீசெண்டா கூட சொல்லியிருப்பேன், பெண்களின் ஆடை அரசியல் மற்றும் வரலாறு. அது வந்துட்டு அப்படிதான் வந்துச்சு. இப்போ உடுத்துற ஆண்கள் தனியா இருக்கிற ஆடை, பெண்களுக்கு தனியா இருக்கிற ஆடை வரலாற்று ரீதியா முன்னாடி எல்லாம் கிடையாது. எல்லாருமே வந்துட்டு என்ன ஒரே மாதிரியான ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அவங்க டிஃபரன்ஷியேட் எதுல பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட குவாலிட்டி. பணக்காரர் சில பேர் இருப்பாங்க, ஏழைங்க சில பேர் இருப்பாங்க. இப்ப என்ன ஆயிரும்,
கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா இருக்கும், கொஞ்சம் அதுக்கு ஏத்தாப்புல குவாலிட்டி குறையுமே தவிர அந்த டிசைன்ஸ் வந்து மாறாது. பாத்தீங்கன்னா எப்படி டிசைன்ஸ் மாறாதுன்னு சொல்றீங்க? ஆண்கள் வந்துட்டு மறைக்கணும்னு நினைக்கிற பாகங்கள் வேற, பெண்கள் மறைக்கணும்னு நினைக்கிற பாகங்கள் வேற. correct. அப்ப கண்டிப்பா வந்துட்டு டிசைன்ஸ் மாறும் இல்லையா? இல்ல இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஹேர் கட் பண்ணிக்கிறோம், ஆமா அப்படிதானே? ஆமா. ஆனா அத எப்படி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது? இவங்க ஒரு பெண் அப்படின்ட்டு நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது? அவங்க உடுத்துற ஆடை, ஓ சரி. அப்படிதானே? அப்படிதான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது. ஆனா முற்காலத்துல அவங்கள்ட்ட ஹேர் கட்டும் கிடையாது, புரியுதுங்களா? 2 பேரும் சேமா தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி 2 பேருக்கும் மறைக்கிற பாகங்கள் வேற வேறையா இருக்கு அப்படின்னு இருந்தாலுமே, இப்ப ஆணும் அப்படிதான் முழுக்க ஒரு கவுனோ ஒரு பாவடையோ உடுத்திருப்பாங்க, பெண்ணும் அதே மாதிரி ஒரு கவுன் ஒரு பாவாடை தான் உடுத்திருப்பாங்க. அவங்கள்ட்ட டிஃபரன்ஷியேட் காணப்படுறது இல்ல. குவாலிட்டியில மட்டும்தான் வித்தியாசங்கள் இருந்ததே தவிர மற்றபடி எதுவும் இல்ல எனக்கு தெரிஞ்ச வரை. ஓஹோ. ஆமா. ஆனா இந்த மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டங்கள்ல அது அப்படியே மருவி வந்துட்டு பெண்களுக்கான உடை இதெல்லாம் தான், ஆண்களுக்கான உடை வந்து இதெல்லாம் தான். பெண்கள் இப்படி போடக்கூடாதுன்னே அரசியல் இருக்கு. அதுதான் நான் அப்படி சொன்னேன், வந்துட்டு அந்த அரசியல் பக்கம் நம்ம போக வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு சொன்னேன். பெண்கள் பக்கமே ஒரு ஆடைக்கான அரசியல் இருக்கு. ஆனா அங்க ஆண்கள் எப்படி வேணா போட்டுக்கிறோம், புரியுதுங்களா? இப்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லுங்க. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்துட்டு ஏத்துக்க முடியல என்னால. ஆண்கள் வந்துட்டு எப்படி வேணாலும் போலாம் அப்படிங்கறத என்னால ஏத்துக்க முடியல. சில விவாத மேடைகள்லாம் பாத்தீங்கன்னா பெண்களும் ஆண்களும் சமம் அப்படின்ட்டு ஒருத்தர் எஞ்சி பேசுவாங்க. அதுக்கு நேர் எதிராக உட்கார்ந்து இருக்கிறவரு, நாங்க செய்யற எல்லாத்தையுமே செஞ்சிட முடியுமா, நாங்க வந்துட்டு என்ன பண்ணுவோம், போட்டிருக்கிற மேலாடை எடுத்து குத்திட்டு போவோம், நாங்க மேல் சட்டை எதுவுமே போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே அந்த சைட்ல என்ன எதிர்க்காது, சிமம் அதுல எதிர்வாதம் இருக்காது. என்ன பண்றது வந்துட்டு ஆன்சர் கிடையாது. ஏன்னா இது முதல்ல அவங்க சொன்னதுக்கான கேள்வியே கிடையாது, புரியுதுங்களா நான் பேசுறது? அவங்க என்ன மனநிலை தெரிவிப்பாங்கலாம், ஆண்களும் பெண்களும் சும்மா அறிவு ரீதியா, உடல் ரீதியா, வேற திறமை ரீதியா எல்லாமே சமம்னு சொல்லி. ஆனா இவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்க, நாங்க வந்து மேலாடைய கலத்தி சுத்துவோம், புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? ஆடை வந்துட்டு ஆணையும் பெண்ணையும் பிரிக்கிறதுல பெரும்பங்கு வகிக்குது. இன்னொன்னு நான் என்ன பாயிண்ட் அவுட் பண்றேன்னா, அந்த அம்மா என்ன பேசிட்டு இருக்குது, டக்குன்னு ஒரு ஆண் வந்துட்டு நாங்க பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட முடியுமா அப்படின்ட்டு இந்த ஷர்ட்டை மட்டும்தான் அவரு பாயிண்ட் அவுட் பண்றாரே தவிர அந்த அந்த ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்குது. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆண் வந்துட்டு என்னால எப்படி வேணாலும் போக முடியும், என்னால சட்டையை கழட்டி சுத்திட்டு வீசிட்டு கூட போக முடியும், ஆனா உங்களால அது முடியாது அப்படிங்கிற ஒரு இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆணையை தான் கேவலப்படுத்திக்கிறாப்ல. இப்ப நீங்க அதை நுணுக்கமா பாத்தீங்கன்னா, நான் சட்டையை தூக்கிட்டு வீசி போக முடியும், யாரும் என்ன எதிர்க்கணும்னா யார் எதிர்க்கணும்? பெண் தான் எதிர்க்கணும். நீ போக முடியுமா? அப்போ உன்னை யார் எதிர்ப்பா? என்ன பண்ணிக்கிறாரு? எதிர்க்கல. ஆமா, ஆண் எதிர்க்கிறாரு. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க, அந்த ஆண் வந்து சட்டை கலட்டி சுத்திட்டு போறேன்னு சொல்றாரு. யாரு எதிர்க்கணும்? பெண் தான் எதிர்க்கணும். எதிர்த்தா பெண் தான் எதிர்க்கணும். இப்படி ஏன் போட்டுட்டு போறீங்க அப்படின்னு எதிர்க்கணும். ஆனா அங்க எதிர்ப்பு கிடையாது. அவங்க கேஷுவலா பாத்துட்டு போயிடுறாங்க, புரியுதுங்களா? அது வெறும் அது யூசுவல் தானே அப்படின்னு போயிடுறாங்க. இவரு இப்படி இப்போ எதிர்த்தரப்பனை பார்த்து கேட்கும்போது நீங்க இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இவங்களால பண்ண முடியலன்னு தான் ஆன்சர் வரும். ஏன் பண்ண முடியலன்னா எதிர்க்கிறது யாரா இருக்கும்? ஆண். ஏன்னா கேஷுவலான லுக்கு வராதங்க. அதாவது தன்னைத்தானே ஒரு சப்ரஸ் பண்ணிக்கிறாரு. நாங்க அப்படி ஒண்ணு விட மாட்டோம், நீ எப்படி போனாலும் நான் உங்களை பார்க்கதான் செய்வோம், எங்களுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு ஒரு இதுதான் எனக்கு தோன்ற ஒரு விஷயமா இருக்கு. ஒரு அறிவு ரீதியாவோ ஒரு பொருளாதார ரீதியாவோ ஒரு திறமை, ஒரு பலம் வாய்ந்த தொழில், இது ரீதியாவோ படிப்பு ரீதியாவோ வேலை ரீதியாவோ சமம்னு அந்த சைடு இருந்து வந்ததுக்கு வருது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நாங்க ஷர்ட்டை கலத்தி ரீசெண்டா ஒரு வீடியோல பார்த்தேன். அதனாலதான் எனக்கு என்னடா எவ்வளவோ இது இருக்கு, தன்னை பத்தி பேசிக்கிறதுக்கு ஒரு பெருமை கொண்டாடிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு. ஆனா ஜஸ்ட் ஒரு ட்ரெஸ்ல அடைக்கிறாங்க பாருங்க. இதத்தான் வந்துட்டு ட்ரெஸ்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கொஸ்டின். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்துட்டு அதான் நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்துட்டு தாழ்வாதான் நினைச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு பெண்ணால வந்துட்டு ஒரு ஆணை வந்துட்டு ரொம்ப கேஷுவலா பார்க்க முடியுது. அந்த இடத்துல வந்துட்டு ஏன் வந்துட்டு சட்டை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்துட்டு கேட்கணுன்ற அவசியம் இல்ல, அவளுக்கு அந்த தோணல. ஏன்னா ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான். அதே ஒரு பெண் வந்துட்டு ஒரு அரை நிர்வாணமாவோ இல்ல வந்துட்டு இந்த இடத்துல அரை நிர்வாணம் சொல்ல முடியாது. நான் வந்துட்டு நிர்வாணம்னே இங்க மையப்படுத்தல, ஜஸ்ட் ஒரு Dress அவ்வளவுதான். அத நீங்க
அப்படி கொஞ்சம் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஆடை குறைய குறைய இவங்க பார்வை கண்ணோட்டம் எப்படி மாறுதுன்னா தப்பு. நீ இப்படி பண்றதுனாலதான் நான் அப்படி பாக்குறேன். அப்ப பெண்கள் எப்படி வேணாலும் உடை அமைச்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப ஆண்கள் வந்துட்டு எப்படி வேணாலும் உடையில அமைச்சுக்கலாமா அப்படிங்கிறது நாங்க வந்துட்டு சில பாகங்களை மறைக்க வேண்டியிருக்குல்ல. அதனை வந்துட்டு சமூகம் ஏத்துக்காது. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு பின்னோக்கி போறது கிடையாது. மனித நாகரிகம் வந்து ஒரு செயல்ல இருந்து அப்படியே பின்னோக்கி பேக்வர்ட் அடிக்கிறது கிடையாது. இப்போ சொல்லலாம், முன்னாடி குரங்குகள்லாம் வந்துட்டு ட்ரெஸ் இல்லாம தான் இருந்துச்சு. அது பாட்டுக்கு சுதந்திரமா தான் இருந்துச்சு. அப்ப ஏன் தப்பான கண்ணோட்டம் வரல அவ்வளவுதான். அதை வந்துட்டு நம்ம ரொம்ப எல்லாம் நோண்டிக்கிட்டு வேண்டாம். நாகரிகம் வளர வளர ஆடைன்னு ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. அது வந்துட்டு இன்னும் டெவலப் ஆகணுமே தவிர, என்னோட இதுல சொல்றேன், டெவலப் ஆகணுமே தவிர அந்த கண்ணோட்டம் மாறணும், சரியான கண்ணோட்டமா இருக்கணுமே தவிர நீ குறைக்க நாங்க என்ன பண்ணுவோம், தப்பா தான் பார்ப்போம் அப்படின்ட்டு வரக்கூடாது. நீ பார்க்க நாங்க என்ன பண்ணுவோம், குறைக்கதான் செய்வோம் அப்படின்னு வரக்கூடாது. இப்போ இத பத்தி சொல்ல வேண்டாம் நினைச்சேன். ட்ரெஸ் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் டசன்ட் மேட்டர். நான் தப்பா பாக்குறதுக்கோ, இப்ப நீங்க ஒரு சாரி உடுத்திட்டு போறீங்க, நான் தப்பா பார்க்காம இருப்பேன் உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. அது ஏன்? இந்த மனநிலை இருக்கு எனக்கு, அவ்வளவுதான். நீங்க சாரி உடுத்திட்டு போறீங்க, என்னால வந்துட்டு உங்களை தப்பா பார்க்க முடியாது. பார்க்கணும்னா எந்த இடத்துலனாலும் பார்க்கலாம் ஜி. உங்க கணுக்காலையும் பார்க்கலாம், உங்க கழுத்தையும் பார்க்கலாம். டைரக்டா வந்துட்டு நீங்க மறைக்கக்கூடிய பாகங்கள் தான் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. எப்படி பார்த்தாலும் தப்பு தானே, புரியுதுங்களா? உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் தப்பு தான். அப்போ உன்னோட மைண்ட் செட்ல தூண்டு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தம்மா தூண்டு ஒரு மைண்ட் செட் தான். அதை நீ விளக்கிட்டு தூர உன்னோட வழியை பார்த்து நீ போயிட்டே இருந்தனா இது வந்துட்டு ப்ராப்ளமே இல்லை. இது போதும்னு நினைக்கிறேன். பாய்.